உலகத்துல அனைத்து நாடுகள்லயுமே அனைத்து விதமான அரசியல்வாதிகளுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அரசியல்வாதிகள்ல அனைவருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபேஸ் லுக் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர். ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபர். ஓகேங்களா? நீங்க சொல்லலாம், அது என்ன அவ்வளோ பெரிய போஸ்டிங்கானா? ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உலகத்தோட வேற கண்ட்ரிலாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்ரீலங்கனுடைய பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்கும். இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகளுடைய பிரதமர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரிஞ்ச ஆளுங்க. ஆனா அவங்க ஃபேஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் அடிக்கடி போட்டு காட்டுவாங்க. ரஷ்யன் பிரதமர் புடின் ஆகட்டும், நார்த் கொரியன், சவுத் கொரியன் பிரசிடென்ட்டா இருக்கட்டும், இந்தியாவோட பிரசிடென்ட்டா இருக்கட்டும், யுஎஸோட பிரசிடென்ட்டா இருக்கட்டும், இவங்கள பத்தி தான் அடிக்கடி செய்திகள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிராண்ட் இமேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல். ஓகேங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி செய்திகள்ல நம்மளுக்கு காண்பிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த போஸ்டிங்கில் இருந்தக்கூடிய ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கக்கூடிய அமெரிக்க பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1963ல மர்ம நபரால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். அவர் எதனால சுட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியாத ஒரு மர்மமான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமா இருக்குது. பொதுவா ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நடந்திருக்குது. அதனுடைய மோட்டிவேஷன் என்ன? அதனுடைய பின்னணி என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா, இதுல இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி கன்ஃபார்மும் பண்ண முடியாம, அதற்கான காரணம் என்னவும் தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுகிறது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிடையாது. அவர் வந்து அயர்லாந்து நாட்ட சேர்ந்தவரு. அவரு கிடையாது. அவங்க தாத்தா காலத்துல அங்கருந்து இங்க வந்திருக்காங்க. அவங்க தாத்தா காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயி, அவங்க பேரனியான ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட்டா செலக்ட் ஆகுறாரு. அப்படி செலக்ட் ஆகி இருக்கும்போது என்ன பண்றாரு, ஒரு நாள் மக்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. மக்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இல்லாம, அதுக்குன்னு ஒரு நாள குறிக்கிறாரு. அந்த நாள குறிச்சவாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் நான் சந்திக்க போறேன். எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு குடுக்குறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள தாண்டி கிட்டத்தட்ட லட்சம் பீப்பிள் பக்கமா வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அன்னைக்கு நாள் ரொம்பவே அமெரிக்கா ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருக்குது. ஏன்னா, அவங்களுடைய பிரசிடென்ட்ட அவங்க நேர்ல பார்க்க போறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஆளுங்கட்சி இருக்குது. ஓகேங்களா? நெறைய ஆளுங்கட்சி இல்ல. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிலாம் இருக்குது. நெறைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் நம்ம ஊருக்குள்ள அப்படி வராங்க. நம்ம ஊருக்குள்ள ஸ்ட்ரீட் வாக் அப்படிங்கிறது வராங்கன்னா, நம்மள எப்படி ரொம்ப ஒரு ஆர்வமா போய் பார்ப்போமோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கனுடைய பிரசிடென்ட்டே வந்து இந்த மாரி வீதியில நடந்து வராரு, கார்ல வராரு. நாமெல்லாம் மக்கள்லாம் அவர சந்திக்க போறாருன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப சந்தோஷமா போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து 2025 கிட்டத்தட்ட 58 வருஷம் முன்னாடி 1963ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாரி நேர்ல வரேன்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காரு. கார்ல வந்து ஓப்பன் பிளேஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட அவர் கார்ல வராரு. 2 பக்கமும் மக்கள் இருந்து அவருக்கு வரவேற்பு குடுக்குறாங்க. அப்படி போயிட்டு இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மதியானம் ஒரு 12:30 மணி சுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2 புல்லட் வந்து தாக்குது. இவரு கூட கார்ல அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஜாக்லின் அவங்கள ஒய்ஃப் பேரு. இவர் வந்து சுட்டு கொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு குட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குண்டு வந்து அவருடைய மார்புல பாயுது. செகண்ட் ஒன் குண்டு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் புல்லட் வந்து அவருடைய ஹெட்ல பாயுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் புல்லட் சுட்ட உடனே இப்படி சாஞ்சிட்டாரு மனுஷன். 2வது புல்லட் அவர் ஹெட்ல வந்து அடிச்ச உடனே, ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே துக்கமான செய்தி. அங்கேயே பிளட் அதிகமா லாஸ் ஆகி அவர் வந்து இறந்துட்டாரு. இப்படி லாஸ் ஆனோனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி நம்ம லைவ் வீடியோ அப்படிங்கிறது பிடிக்கிறோமோ, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபிலிம் ரோல்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் வராரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாரி. அத நம்ம வந்து இந்த ஈவென்ட்ட நம்ம வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, சுட்ட உடனே எந்த பக்கம் இருந்து புல்லட் வந்திருக்கும். இப்போ நான் இங்க வீடியோ பேசிட்டு இருக்கேன்னா, ஒரு புல்லட் வந்துச்சுன்னா இந்த சைட்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கணிப்பு. அதே மாரி பிரசிடென்ட் கார்ல வந்துட்டு இருக்கிறாரு. அவர் சுட்டிருப்பாங்க எந்த பக்கம்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல ஒரு லாட்ஜ், ஒரு ஹோட்டல் ஏதாவது இருந்திருக்குது. அந்த இடத்துல வந்து போய் தொலைவு பார்த்துக்கிறாங்க. தொலைவு பார்த்து இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லீ அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்கிறாரு. பார்த்த உடனே அந்த ஆள் ரொம்ப பதட்டமா இருந்திருக்கிறாரு. உடனே போலீஸ் என்ன பண்ணிக்கிறாரு, "சரி, சரி நீ போப்பா, நீ போ. பயந்துக்காத. நீ நவுரு, நாங்க போய் குற்றவாளி தொலைவு வந்தா நீ போப்பான்னு" சொல்லி போலீஸ் வந்து அந்த லீன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர அனுப்பி விட்டுர்றாங்க. அந்த ஆளு வந்துர்றாரு. வந்தோனே இவங்க போய் உடனே தொலைவி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கன் கிடைச்சிருக்குது. சரின்னு சொல்லிட்டு கீழ வந்து சரி அந்த லீன்ற ஒருத்தன் தானே இந்தாண்ட இருந்து போனான். சரி அவனுக்கு எதாவது தெரியுமா? வேற ஆள் யாரோ போயிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவன்ட்ட கேட்கலாம். அவன் பார்க்க ரொம்ப அப்பாவியா இருக்கிறான்னு சொல்லிட்டு கீழ வந்து ரிசப்ஷனிஸ்ட்ல அவனுடைய அட்ரஸ்லாம் இந்த ரூம்ல பர்ட்டிகுலர் ரூம்ல தங்கியிருந்த ஆள் யாரு? அவங்க பேர் சொல்லுங்கன்னு சொல்லி லீயோடைய அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வந்துர்றாங்க போலீஸு. வந்த வாட்டி ஒரு போலீஸ் மட்டும் தனியா போயிருக்கிறாரு. இந்த மாரிப்பா, இந்த மாரி நீ இருந்தல்ல, அந்த இடத்துல வந்து உனக்கு சந்தேகப்படுற மாரி யாராவது வந்திருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கலாம். ஜஸ்ட் ஃபார் என்கொயரி. ஓகே. ஜஸ்ட் ஃபார் என்கொயரின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. வந்த டைம்ல லீயோட வீட்டுக்கே போய் இந்த போலீஸ்காரர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாரு கார்ல உட்காந்துக்கிட்டு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லீ அப்படிங்கிறவன் வந்து முன்னுக்கு பின் முரணாக ஓகேங்களா? எங்க எத்தன மணிக்கு போன அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்பாங்களா? அப்படிலாம் இந்த ஆள் டைம் மாத்தி மாத்தி சொல்லியிருக்கிறாரு. தடுமாறி இருக்கிறாரு. ஸோ, என்னய்யா மாத்தி மாத்தி பேசுறேன்னு சொல்லி போலீஸ்காரர் கார விட்டு கீழ இறங்கிட்டு இருக்கிறாரு. என்னய்யா நிலவரம்ன்னு கேட்கலான்ட்டு. உடனே மறைச்சு வச்சிருந்த புல்லட் எடுத்து லீ அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் இந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டு கொலை செய்கிறாரு. அவர் சுட்டு கொலை பண்ண வாட்டி வந்து பார்த்தோம்னா,
உடனே வந்து நியூஸ் பரவிடுது. உடனே போலீஸ்லாம் இவரை தொலைவிட்டு வராங்க. தொலைவிட்டு வந்துட்டு இருந்த அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாரோ ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. நடந்து போகும்போது பின்னாடி இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு வேக வேகமாக ஓடி இருக்கிறாரு. போக 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 சைரன் சவுண்டில் நாலா பக்கமும் கேட்கவும் இவர் திரும்பி பார்த்துட்டே ஓடி இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, யார் இவன் புதுசாக போலீஸ் வண்டி கேட்டுட்டு இந்த மாதிரி ஓடுறான், பின்னாடியே இவனை ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாரு. திடீர்னு அந்த லீ அப்படிங்கிற நபர் ஒரு தேட்டருக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த தேட்டரில் போய் ஒளிஞ்ச உடனே அந்த தேட்டர்லேருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து டிக்கெட் வாங்காமல் தேட்டருக்குள்ள ஓடி போயிட்டாரு, வந்து என்னன்னு பாருங்க. அந்த ஆளை யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கேட்கவே ரொம்ப சிரிப்பாக இருக்குதுல்ல. ஆனால் இதெல்லாம் வரலாற்றில் நடந்திருக்குது. நம்ம ஊரில் யாராவது ஒருத்தர் தேட்டரில் டிக்கெட் வாங்காமல் போனால் என்ன பண்ணுவாங்க? போக முடியாது. போக முடியாதுன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு செக்யூரிட்டி இருக்குது நம்ம ஊரில். இன்றைக்கும் சரி, அன்றைக்கும் சரி. அப்படிங்கும்போது 1963 இதுக்கெல்லாம் போலீஸ் வந்து நேரில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பண்ணியிருக்கிறாங்க. இந்த அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து காவல்துறை அணுகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி நடந்திருக்குது. அதுதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கே? USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா? அந்த அமெரிக்காவில் இதெல்லாம் நடந்திருக்குது. ஓகே. இந்த மாதிரி போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க தேட்டரை ரவுண்ட் அப் பண்ண உடனே போகிறாங்க லீயை தொலைவிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீயை பார்த்த அந்த இன்வெஸ்டிகேஷனில் போன ஆஃபீஸில் ஒரு 2-3 பேருக்கு மட்டும் லீயோட மூஞ்சி தெரியும். அந்த லீயை தொலைவி கண்டுபிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, பாக்ஸிங் கிளாஸ் போயிருப்பாராட்டுருக்கு. அந்த போலீஸை வந்து ஹூக் பண்ணுறாரு. ஹூக் பஞ்சு கொடுத்து இது பண்ணுறாரு. உடனே மற்ற போலீஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ணி அந்த ஆள் மேலே பாஞ்சு பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போன உடனே அடுத்த நாள் ஹெட்லைனில் இவர் தான் நியூஸில். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரசிடெண்ட்டை கொலை பண்ண ஜான் எஃப் கென்னடியை கொலை பண்ணதில் ஒரு விட்னஸ் கிடச்சிருச்சு, ஒரு சாட்சி கிடச்சிருச்சு, இவர் அக்யூஸ்டாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆளை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. லீ என்னங்கிறாரு, நான் சுட்டேன், நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நேரில் பார்த்த சாட்சி யாராச்சும் இருக்கிறாங்களா? நீங்களே சொல்லுங்கள் ஜட்ஜ் ஐயா. இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. நேரில் பார்த்த சாட்சி எதாவது இருக்குதா? சாட்சி இல்லை. யாரோ எங்கேயோ எதுக்கோ அதை யாருக்கோசரமோ செஞ்ச தப்புக்கு என்னை இவங்க மாட்டி விட பார்க்குறாங்க. ஸோ எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு லீ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அவருடைய தரப்பு வாதத்தை வச்சுட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே இன்னொரு மர்ம நபர் வந்து லீயை சுட்டு கொலை செய்கிறார். ஓகேங்களா? கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவுங்கிற மாதிரி இவர் எப்படி மறைஞ்சிருந்து ஜான் எஃப் கென்னடியை சுட்டு கொன்னாரோ அதே மாதிரி லீயோட கர்மா இன்னொரு நபர் மறைஞ்சிருந்து லீயை சுட்டு கொண்டுட்டாரு. இதுதான் விதி. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட்னா, ஜான் எஃப் கென்னடியை வந்து சுட்டு கொண்டது இவர் தான். இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு US பிரசிடென்டோடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு மர்மமான ஒரு செயலாகவே முடிஞ்சு போயிருச்சு. ஓகேங்களா?